எதிர்க்கட்சியினர் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை எடுத்துரைத்தார். அடுத்து பாஜக என்னென்ன செய்யும் என்பதை எடுத்துரைத்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது பாஜக மேல் அக்கறை உள்ளவர், மக்கள் மேல் அக்கறை உள்ளவர் என்று சொன்னால் நிச்சயமாக அது திரு அண்ணாமலையா தான் இருக்குமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. தமிழ்நாடு முழுக்க நீ பார்த்துக்கப்பா, எந்த பாஜக மாநில தலைவரும் இதுவரைக்கும் போனதே கிடையாது. இப்போ இருக்கிற நயினார் நாகேந்திரனும் போனது கிடையாது. ஒருவேளை ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போயிருக்கலாம். ஆனால் 234 தொகுதிகளும் கால் மிதித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க, அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே GNR கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க. அதாவது மந்திரி சபையெல்லாம் அவரை இருக்கும்படியாக அவர்களை அழைத்தார்கள். திரு அமித்ஷா அவர்களும் அழைத்தார்கள், திரு மோடி அவர்களும் அழைத்தார்கள். ஆனால் அவருடைய ஒரே உணர்வு, ஒரே நோக்கம் மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்க வேண்டும். விசேஷமாக தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே இயங்கி கொண்டிருக்க வேண்டும். தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கம் உடையவர் திரு அண்ணாமலை. பதவி என்பதோ அல்லது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதோ எந்த விதத்திலும் அவருக்கு இல்லை. மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர். ஆகவே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது, இருக்க போகின்றது. அதை நான் வரவேற்கின்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு எதிர்கட்சி பிஜேபி. அதை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்களே தவிர அதை அனுப்புவதற்கு வழிகளை செய்யறது யாருன்னா திரு அண்ணாமலை அவர்கள். அப்ப அவரை விட்டுட்டு நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சா முடியவே முடியாது. ஒரு மருமகனால திராவிட முன்னேற்ற கழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மருமகனால தாவேகா சீரழிந்து விட்டது. இன்னொரு மருமகனால பிஜேபி சறுக்க ஆரம்பித்திருக்கின்றது. எச்சரிக்கை நான் கொடுக்கின்ற, இத ஜாக்கிரதை. நான் சொல்றது யாருன்னு யாருக்கும் புரியும். இவர் நாடக நடிப்புல அல்லது சினிமா நடிப்புல சிரிப்பு நடிகராக ஏதாவது சைடில் ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி கொடுத்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். என்ன அவர் செய்தனால மக்களை திசை திருப்ப முடியாது. எஸ்வி சேகர் ஏன் இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறாரு, ஏன் எஸ்வி சேகர் ஏன் ஓட்டு போட முடியலையா, அவர் ஜெயிக்க முடியல எங்கேயும்? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பேராயர் குணசேகரன் சாமுவேல் அவர்கள். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு ஃபாதர். பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தலைவர் பொறுப்பிலிருந்து விலகியது முதலே அந்த கட்சியில ஒரு பஞ்சாயத்து, ஒரு சிக்கல் மறைமுகமாகவே அங்க போயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் பொறுப்பிலிருந்து விலகி இருக்காரு. பல்வேறு தரப்பினும் ஒவ்வொரு காரணத்தை சொல்றாங்க. மேலிடம் அழுத்தம், ஒரு சிலர் இங்க உள்கட்சியில பிரச்சனை, ஒரு சிலர் அவங்க தகப்பனா இருக்கு இது போல உடல்நிலை சரியில்லாத சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த விலகலை? அதாவது உண்மையாக சொல்லப்போனால் அவருடைய தகப்பனாருக்கு உடம்பு சரியில்லை, அது முதல் காரணம். அதை தவிர்க்க முடியாத ஒரு காரணம். யாராக இருந்தாலும் தகப்பன் இல்லாட்டா நாம் இந்த உலகத்திலே கிடையாது. கண்டிப்பாக. அதனால் அவர் சொல்கிற அந்த உண்மையான விஷயத்தை நாம் கட்டாயம் ஏற்றுக்கொள்ளணும். அதில் எந்த விதத்திலையுமே நாம் அதுக்கு வேறு ஒரு கருத்து சொல்வதற்கு நான் விசேஷமாக நான் முற்பட மாட்டேன். அதனால் அவருடைய அந்த கருத்தை நான் வரவேற்கிறேன். அடுத்தது இரண்டாவது காரியம், அதாவது ஒரு மாநில தலைவராக இருந்தவர். பாஜகவில் தமிழ்நாட்டில் மாநில தலைவர்களாக இருந்தவர்கள் ஆளுநர்களாக அவர்கள் பொறுப்பேற்று தேசிய அளவில். அடுத்தது தேசிய அளவில் மந்திரி சபையிலே இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அருமையான தம்பி அண்ணாமலை அவர் மாநில தலைவராக இருந்து அடுத்த ஆளுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பேட்டியில பலமுறை அவர் சொல்லி, ஒருவருக்கு 3 வருடம் தான், அடுத்தவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும், அடுத்தவரும் இந்த பொறுப்புல வரணும் என்கின்ற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு கூட சிந்தையோடு கூட எந்த முரட்டாட்டம் பண்ணாம அவர் இடம் கொடுத்தார். அது மட்டும் இல்லை, அருமையான இப்பொழுது இருக்கிற தமிழ்நாடு மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனோட மிகவும் அவர் ஒத்துழைப்பு கொடுப்பேன் என்று சொல்லி எல்லாவற்றிலும் ஒவ்வொரு இடத்திலும் ஒத்துழைப்பு கொடுக்கின்றார். அது மட்டும் இல்லை, ஒருவேளை அவர் மாநில தலைமையிலிருந்து வெளிவந்த பிற்பாடு அவர் என்ன செய்திருக்கலாம், சராசரி தொண்டனாக அவர் இருந்திருக்கலாம். ஆனால் தினமும் அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்தார்.
மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைத்தார். எதிர்க்கட்சியினர் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதை எடுத்துரைத்தார். அடுத்து பாஜக என்னென்ன செய்யும் என்பதை எடுத்துரைத்தார். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு தொண்டன், பாஜக மேல் அக்கறை உள்ளவர், மக்கள் மேல் அக்கறை உள்ளவர் என்று சொன்னால் நிச்சயமாக அது திரு அண்ணாமலையா தான் இருக்குமே தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. ஏன்னால் இதுக்கு முன்னாடி இருந்த மாநில தலைவர்கள் யாருமே மாநில தலைவர் பொறுப்பு இருக்கும் பொழுதும் சில பேட்டிகளை கொடுத்தார்களே தவிர மற்றபடி அந்த பொறுப்பை விட்டு நீங்கின பிறகு தினந்தோறுமே ஒரு தலைப்பு செய்திக்கு வந்து அவர் ஒரு முக்கிய புள்ளியா தலைப்பு செய்தியில வந்துருவாப்புல. நிச்சயமா, அதாவது திரு அண்ணாமலை ஏதாவது சொல்ல மாட்டாரா என்று சொல்லி பத்திரிகையாளர்கள் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. இன்றைக்கும் அப்படிதான் இருக்கின்றார்கள். அதனால அப்பேற்பட்ட நல்ல குணம் படைத்தவர் இன்றைக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு காரணத்தை சொல்லும் பொழுது கட்டாயம் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, அவருக்கு 6 தொகுதி என்பது அது எப்படி இருக்குன்னா ஒரு சராசரி ஒரு மாவட்ட செயலாளர் கொடுக்கிற ஒரு தகுதி போல இருக்கு. அது மாவட்ட செயலாளர் கூட ஏறக்குறைய ஒரு 18 தொகுதி அல்ல 12 தொகுதின்னு சொல்லி கொடுப்பாங்க. 6 தொகுதினா சராசரி தொண்டனை போல நீங்க அவரை நடத்துவது உங்களுக்கு ஏற்றதா இருந்தாலும் எனக்கு அது ஏற்றதா இல்லை. நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எனக்கே சில இடங்களிலே பாஜகவினர் சில இடங்கள் என்னை கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், ஐயா கோச்சிக்காதீங்க, என்னுடைய தகுதி வேற. நான் 27 நாட்டுக்கு நான் முதன்மை பேராயராக இருக்கேன், ஆட்சி பிஷப்பாக இருக்கிறேன். 27 நாட்டுக்கு இருக்கும்போது நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண மற்ற பேராயர்கள் அந்த அங்கேயே போட்டுட்டு வந்துட்டு நான் பேராயர்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. அப்படி நான் நினைக்கும் போது ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருந்து கட்சிக்காக பொறுப்பில் இல்லாவிட்டாலும் பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு நபரை போய் ஒரு சாதாரண சராசரி மனிதனை போல அவரை வந்து பார்ப்பது என்பது நிச்சயமா என்னால் ஏற்க முடியாது. ஆனால் அதையும் ஏற்றுக்கொண்டார். 6 தொகுதியா சரி பரவாயில்ல அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். ஆனா இப்ப இருக்கிற கட்டத்துல அவரால் சூழ்நிலையில நிச்சயமா அந்த 6 தொகுதிக்குள்ள போய் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாது. அதனால அவர் முடியாது என்று சொல்லி ஒதுங்கி நிற்கின்றாரே தவிர பிரச்சாரத்துக்கு வருவேன் சொல்லி கொண்டிருக்கின்றார். கட்டாயம் தேர்தல் வரும் நாட்களிலே பிரச்சாரத்தை கட்டாயம் நான் வருவேன், பாஜக நிச்சயமாக ஜெயிக்க வேண்டும் என்கின்ற சிந்தையிலே அவர் இருக்கின்றார். அப்பேற்பட்ட நல்ல மனிதரை நாம் என்ன செய்யணும், ஒரு நல்ல தலைவர்களாக இருந்து என்ன செய்யணும், எப்பா நீ வந்து தமிழ்நாடு முழுக்க நீ பார்த்துக்கப்பா, ஏன்னா தமிழ்நாட்டையே நீ சுற்றி சுற்றி வளம் வந்தவர். அடுத்தது 234 தொகுதிகளிலும் எந்த பாஜக மாநில தலைவரும் இதுவரைக்கும் போனதே கிடையாது. இப்போ இருக்கிற நயினார் நாயந்தரும் போனது கிடையாது. ஒருவேளை ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் போயிருக்கலாம். ஆனால் பாஜக வந்த பிற்பாடு இதுவரைக்கும் போகவில்லை. ஆனால் 234 தொகுதிகளும் கால் மிதித்தவர் திரு அண்ணாமலை அவர்கள். அப்போ அப்பேற்பட்டவருக்கு முழு மாநிலத்தையும் அவருடைய கரங்களில் கொடுத்தா நிச்சயமா நன்றாக இருக்கும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்க முன்பாக சொன்னீங்க மாநில தலைவராக இருந்தவர்கள் வந்து மந்திரியா இருக்காங்க, மத்திய மந்திரியா இருக்காங்க, ஆளுநராகலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற போல. அண்ணாமலை வந்து ஏன் அந்த அப்பேற்பட்ட பொறுப்புக்கு போக முடியல? ஏன்னா ஒரு தலைவர் பொறுப்புல இருந்து வெளியேறியது உடனே வந்து அவருக்கு ஆளுநர் சீட்டு, மத்திய மந்திரி பதவி, அப்புறம் வந்து எம்பி எல்லாம் ராஜேஷ் அப்பா எம்பி எல்லாம் ஆக்குறாங்க அப்படின்ற போலாம் செய்திகள் வெளியாக இருந்தது. ஆனா எந்த ஒரு பொறுப்புமே அவருக்கு வழங்கப்படல. ஏன் வரலன்ல வந்துச்சு. அதாவது மந்திரி சபையெல்லாம் அவரை இருக்கும்படியாக அவர்களை அழைத்தார்கள். திரு அமித்ஷா அவர்களும் அழைத்தார்கள், திரு மோடி அவர்களும் அழைத்தார்கள். ஆனால் அவருடைய ஒரே உணர்வு, ஒரே நோக்கம், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய வேண்டும், தமிழக மக்கள் தான் எனக்கு வேண்டும். மத்திய அரசாங்கம் அல்ல மத்தியில் போய் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு ஏதோ நானும் இந்த கட்சியில் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அவருக்கு கிடையாது. மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் இயங்கி கொண்டிருக்க வேண்டும். விசேஷமாக தமிழ்நாடு மக்கள் மத்தியிலே இயங்கி கொண்டிருக்க வேண்டும். தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கமுடையவர் திரு அண்ணாமலை. ஆகவேதான் எல்லாவற்றையும் தவிர்த்து விட்டாரே தவிர அவருக்கு ஒருவேளை பதவி ஆசை இருக்குமானால் நிச்சயமாக அவர் மந்திரியாக போய் உட்கார்ந்து இருக்கலாம். அதையெல்லாம் செய்யவில்லை. அது சிறந்த மனிதர் திரு அண்ணாமலை அவர்கள். இப்போ சட்டமன்ற தேர்தலில் கூட நிக்கிறது சந்தேகம் அப்படின்ற போல ஒரு சந்தேக குரலை எழுப்பியிருக்காரு. ஏன், என்ன காரணம்? இல்லை, அவருக்கு அதை தான் நான் சொல்கிறேன், பதவி என்பது வேண்டியதில்லை. நான் கூட பல பேட்டிகளில் சொன்னேன், அவர் தான் துணை முதலமைச்சராக இருப்பார், கட்டாயம் அவர் தான் இருப்பார்னு நான் சொன்னேன். ஆனால் அதை கூட அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. ஏனென்றால் நான் சட்டமன்ற தேர்தலில் நான் நிற்க விரும்பவில்லை, ஆனால் என்னுடைய கட்சி வர வேண்டும்,
இந்த கட்சியின் மூலமாக இந்த ஆட்சி அமைக்கப்பட வேண்டும், இந்த ஆட்சியின் மூலமாக மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும். இந்த உயர்ந்த நோக்கம் தான் அவருக்கு இருந்ததை தவிர மற்றபடி பதவி என்பது அவருக்கு எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் அது ஒரு பெரிதாக அவருக்கு தெரியவில்லை. இப்போ அண்ணாமலை தலைவராக இருந்த காலகட்டத்தில் வந்து பாஜகவுடைய வாக்கு சதவீதம் வந்து அபரிவிதமாக வளர்ந்ததுன்னு சொல்லலாம். 11.25 வாக்குகள் கிட்ட வளர்ந்திருக்கு. நிச்சயமா இவரை வைத்து பல்வேறு பிரச்சாரங்கள் முன்னிலைப்படுத்திய பல்வேறு பாஜக, மத்திய பாஜகவே பல பிரச்சாரங்கள் கர்நாடகாவில் பிரச்சாரம் பண்ணாரு, கேரளா, அண்மையில மும்பையில கூட பிரச்சாரம் பண்ணியிருந்தாரு. ஆனா வந்து எந்த ஒரு பதவிக்குமே ஒரு ஆசைப்படாம இருக்காரு. என்ன காரணம்? தொடர்ந்து இவர் வந்து ஏதோ அழுத்தப்படுவது போல மக்கள் மத்தியில இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? குறிப்பா கிறிஸ்தவர்கள் வந்து இதை எப்படி பாக்குறாங்க? அதாவதுங்க, அவர் ஒரு பதவி ஆசை உடையவராக இருந்தா அவர் ஐபிஎஸ்ல இருந்திருக்கலாம். அவர் இருந்த ஒரு பதவி சாதாரண பதவி இல்லை, டிப்டி கமிஷனர். அடுத்த 5 ஆண்டுகளில் அவர் என்ன செய்வார்? கமிஷனர் ஆயிடுவார். கண்டிப்பா கமிஷனர் ஆகிட்டா ஒரு பெரிய மாவட்டமே அவருடைய கரங்களில் இருக்கு. பல மாவட்டங்கள், ஒரு மாவட்டம் பல மாவட்டங்கள் கையில் இருந்திருக்கும். அது மட்டும் இல்லை, இன்னும் உயர்ந்த பதவியில் போய்கொண்டே டிஜிபி அளவில் அவர் போய் ரிட்டையர் ஆகக்கூடிய லெவலில் அவர் போகலாம். ஏன்னா வயது இருக்கின்றது, வயது தாராளமாக இருக்கு. டிஜிபி அளவில் அவர் இருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய எண்ணங்கள் அது இல்லவே இல்லை. பதவி என்பதோ அல்லது பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பதோ எந்த விதத்திலும் அவருக்கு இல்லை. காரணம், ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து வந்தவர் அவர். அந்த சராசரி குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி அறிந்தவர், மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தவர். ஆகவே மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், இதுதான் அவருடைய நோக்கமாக தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றது, இருக்க போகின்றது. அதை நான் வரவேற்கின்றேன். ஃபாதர், அதே போல அண்ணாமலை வந்து இதற்கு முன்பாக அவருடைய பேர்ல வந்து தமிழ்நாட்டில் மொத்தம் 58 நற்பணி மன்றம் இருந்திருக்கு. அதை வந்து அவருடைய பெயரிலே கலைக்கப்பட்டாரு. ஆனா இப்போ வந்து இந்த கசப்பான அனுபவங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது. இதற்கு அப்புறம் அது மீண்டும் ஒரு உயிர்ப்பெடுத்திருக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இது பாஜகவுக்கு ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுக்குமா? அதாவது நான் பாஜக தலைமையின் இடத்துல இதை தான் நான் வற்புறுத்தி கொண்டு இருக்கின்றேன். நான் என்ன சொல்ல விரும்புகின்றேன் என்றால், நல்ல ஒரு பழம் உங்களுடைய கரங்களில் இருக்கிறது. இந்த பழத்தை நீங்க இழந்து விடாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அதாவது நிறைய காக்கா இருக்குது, நிறைய அணில் இருக்கு, இதை கொத்திட்டு போறதுக்கு. அடுத்தது இதே பழத்துக்கு தான் எங்க இருக்கணும்னு தெரியும். ஆனா உங்ககிட்ட வந்து அது மாட்டி இருக்குது. அந்த பழம் மாட்டி இருக்கிற பழத்தை, உங்க கை கரங்களில் சிக்கி இருக்கின்ற அந்த பழத்தை நீங்க நேர்த்தியா பயன்படுத்திங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லாவிட்டால், இந்த பழம் நழுவி விட்டால், உங்களுடைய கரங்கள் நழுவி விட்டால், அதுக்கு பிற்பாடு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. அந்த பழத்தை கொத்திட்டு போறதுக்கு நிறைய அணில்கள் இருக்கு, காக்கா இருக்கு, குருவி இருக்கு. எல்லாம் கொத்திட்டு போயிடுச்சுன்னா நீங்க வெறுமனே கையில ஒண்ணு இல்லாம உட்காந்துட்டு இருக்கணும். அந்த நிலைமைக்கு நீங்க தள்ளப்படக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். திரும்ப நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களுடைய 5 வருடத்துக்கு முன்பதாக பிஜேபியுடைய நிலையை கொஞ்சம் திரும்பி பாருங்க. 5 வருடத்துக்கு முன்பதாக 11 வாக்கு சதவீதத்திற்கு முன்பாக, அதுக்கு முன்பதாக நீங்க பாருங்க. மிஞ்சி போனா 1 புள்ளி, அதுல 2 புள்ளி கூட நீங்க தொடல தமிழகத்துல. அந்த மாதிரி நிலையில இருந்த உங்களுடைய கட்சியை இன்று குக்கிராமம் முதற்கொண்டு இன்றைக்கு பிஜேபி கொடி பார்க்குதுன்னா அது திரு அண்ணாமலை தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நான் நிறைய இடத்துல நான் போறேன், என்னுடைய திருச்சபைகள் நிறைய இடத்துல இருக்கு, குக்கிராமத்திலாம் இருக்குது. அங்க போகும்போதெல்லாம் அந்த மக்கள் என்ன பாராட்டுறாங்க, கிறிஸ்தவ மக்களே பாராட்டுறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன் நானு. அதாவது வெளிப்படையா யாரும் காட்டாவிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அந்த ஒரு உயர்ந்த எண்ணம் திரு அண்ணாமலை மேல் இருக்கின்றது. ஆனா அவரை செயல்பட விடமாற்றாங்களே என்கின்ற எண்ணமும் இருக்கின்றது. ஆகவே நீங்கள் இன்னும் கட்டி போடணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பழம் தவறி விழுந்துரும். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு தான் கஷ்டம். நிச்சயமா நான் சொல்றேன், பிஜேபி என்கின்ற கட்சி தமிழகத்தில் இல்லாமல் போய்விடும் திரு அண்ணாமலை இல்லாவிட்டால். ஒருவேளை பிஜேபியினர் தலைவர்கள் என்னை ஒருவேளை தவறாக நினைத்தாலும் அதை குறித்து நான் கவலைப்படலை. அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை நான் கொடுக்க விரும்புகின்ற, நல்ல பழத்தை தவற விடாதீர்கள், அதுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுத்து விடுங்கள். அது உங்களுக்கு நன்மை பயக்கும். மற்றவங்கள மாதிரி மிரட்டுற மாதிரிலாம் இவரை மிரட்ட முடியாது. அதையும் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஏன்னா இவர் ஐபிஎஸ் பேரா பார்த்திருப்பார்.
அந்த அதிகாரத்தை அவருடைய- ருசிச்சு தான் அவருடைய வந்திருக்காங்க. அனுபவத்துல. அதனால உங்களை மிரட்டல் உருட்டலுக்கும் பயப்பட மாட்டாரு. அவர் மக்கள் அவர் பக்கம் இருக்கிறாங்க. அடுத்தது நீங்கள் மிரட்டினாலும் மக்கள் அவர் பக்கம் மொத்தமா போயிடுவாங்க. அதே ஜாக்கிரதையா இருக்கு. கட்டி போட்டிருக்காங்க, கட்சியில அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்கன்றீங்க. ஆமா. யார் அது கட்டி போட்டு வச்சிருக்குது? அந்த அளவுக்கு வந்து அண்ணாமலைக்கு அழுத்தம் இருக்கா? ஆமாங்க. அதாவது கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வெளிப்படையாக சொல்ல வேணும்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் சில காரியங்களை ஒரு சின்ன ஒரு இது மாதிரி நான் சொல்கிறேன். என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டிலேருந்து மத்திய மந்திரிகளாக இருக்கின்றவர்கள் சரி தமிழ்நாட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படலை அவங்க. ஆனால் மத்திய மந்திரியில் அவங்க மத்திய ராஜ்யசபா சபையில் இருக்கிறாங்க. ராஜ்யசபா எம்பி மத்திய மந்திரியாகவும் இருக்கிறாங்க. ஓகே ஓகே. அவர்கள் தான் இவருக்கு எதிராக இருக்கின்றார்கள். ஏன்னா இவர் டைரக்டாக அடிக்கிறார், பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போ நான் கூட பேசுகிறேன், நீங்கள் நிறைய பேட்டிகளில் நிறைய பேர் பேசுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஒரு பேட்டி எடுத்திருக்கலாம். ஆமாம். யாரும் இப்படி என்ன மாதிரி டைரக்டாக பேச மாட்டாங்க. அப்படியே சும்மா அப்படியே நழுவி பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஆள் அவர் இல்லை. அப்படிப்பட்ட கேரக்டர் அவர் இல்லை. டைரக்டாக பாயிண்ட் பண்ணுறாரு, இதுதான் இதுதான் இதுதான். அதாவது எதிர்கட்சின்னு சொல்லும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு எதிர்கட்சி பிஜேபி. அதை வீட்டுக்கு அனுப்பணும்னு சொல்றாங்களே தவிர அதை அனுப்புவதற்கு வழிகளை செய்யறது யாருன்னா திரு அண்ணாமலை அவர்கள். அப்ப அவரை விட்டுட்டு நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைச்சா முடியவே முடியாது. காரணம் என்னன்னா, இதே பாஜகவில இப்ப விரும்பலையா போ இல்ல, பாஜக ஒரு சில கருப்பு ஆடுகள் ஓகே இதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து கொண்டு சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார். அவருடைய வியாபார நோக்கத்தோடு கூட. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அந்த குடும்ப ஆட்சியாளர்கள் அவருடைய வியாபாரத்தில் அவர்களோடு கூட இருக்கின்றார்கள். அதனால அந்த வியாபாரம் கெட்டு போயிடக்கூடாது. இதுல என்னன்னா, அருமையான முதலமைச்சருடைய மருமகன் சரியா, அவர் அடுத்தது தாவேக்கால ஒரு மருமகன் இருக்கிறார், அவர் ஒருத்தர். அடுத்தது இதே பாஜக ஒரு மருமகன் ஒருத்தர் இருக்கிறார். சரிங்களா, இந்த 3 மருமகன் ஒன்னா சேர்ந்துதான் இப்ப என்ன பண்றாங்க, வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, இந்த நெருக்கங்கள் தான் இப்போ திரு அண்ணாமலைக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த மருமகன் எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டாலே எல்லாமே சரியாயிடும். பிரச்சனை மருமகன் என்னைக்கும் வெளியேந்து வந்தவங்க தான். குடும்பத்துல வந்து பிரச்சனை வருதுன்னு நல்லா பாத்தீங்கன்னா வெளியேந்து வந்தவங்க தான் பிரச்சனை கொடுப்பாங்க. அதனால தான் குடும்பம் சீரழிஞ்சு போகுது. அதே வண்ணமாக தான் ஒரு மருமகனால திராவிட முன்னேற்ற கழகம் சீரழிந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மருமகனால தாவேகா சீரழிந்து விட்டது. அது அழகா வந்திருக்கும். இன்னொரு மருமகனால பிஜேபி சறுக்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சறுக்க ஆரம்பிக்கும் பொழுதே நான் இப்போ அவங்களுக்கு ஒரு ஆலோசனையாக ஒரு எச்சரிக்கை நான் கொடுக்கின்ற. இத ஜாக்கிரதை, நான் சொல்றது யாருன்னு யாருக்கும் புரியும். அதனால நன்றாக விளங்கும். உங்களுக்கு விளங்காட்டாட போறாலும் மக்களுக்கு விளங்காட்டா போறால, ஆனா தெரிந்தவர்கள் கட்டாயம் இதை புரிந்து கொள்வார். நான் யாரை குறிப்பிடுறேன்? அண்மையில திமுகவில் இணைஞ்ச எஸ்வி சேகர் சொல்றாரு, அண்ணாமலை வந்து விலக்கி வைக்கப்பட்டாதான் வந்து என்டிஏ கூட்டணி ஜெயிக்கும் என்பது வந்து மத்திய தலைமைக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவர் விலக்கி வைக்கப்பட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க இவருடைய குற்றச்சாட்டு? எஸ்வி சேகர் யாருங்க? எஸ்வி சேகர் யாருன்னு சொல்லுங்க, தெரியல. எஸ்வி சேகர் ஒரு நடிகர், பாஜகவில் இருந்திருக்காரு. என்ன நடிகர் அவரு? என்ன நடிகர்? ஒரு நாடக நடிகர், சிரிப்பு நடிகர்னு சொல்லுங்க. சிரிப்பு நடிகர். ஓகே, அவர் சொல்றதெல்லாம் சிரிக்க தான் தோணும். அவரு சிரிப்பு நடிகர். அவர் கதாநாயகன் நடிச்சதே கிடையாது. சைடு போஸ்ட் தான், எப்பவுமே சைடு நடிகர் தான் சொல்லணும், சிரிப்பு நடிகர். அந்த மாதிரி சைடு நடிகருங்க. அவர் சொல்றதால நீங்க கேட்டு என்ன வந்து கேள்வி கேட்கறீங்க? அந்த சைடு நடிகருக்காக முதலமைச்சர் வரைக்கும் போயிட்டு அவருடைய நாடக சபாவை பார்த்தாங்க. முதலமைச்சர்கிட்ட போலாம், அவ்வளவுதான். அண்ணாமலை கிட்ட போக முடியாது. அவர் எஸ்வி சேகர் அண்ணாமலை கிட்ட போக முடியாதுங்க. அண்ணாமலை கிட்ட போய் நின்று பேச முடியாது எஸ்வி சேகர். விளங்குதா? இவரு நாடக நடிப்புல அல்லது சினிமா நடிப்புல சிரிப்பு நடிகராக ஏதாவது சைட்ல வந்து ஏதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி கொடுத்துட்டு இருக்கலாம். அவ்வளவுதான் அவரால் செய்ய முடியும். அவர் செய்யறதுனால மக்களை ஒன்றும் திசை திருப்ப முடியாது எஸ்வி சேகர். ஏன் இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நடிச்சிட்டு இருக்கிறாரு, ஏன் எஸ்வி சேகர் ஏன் ஓட்டு போட முடியலையா? அவர் ஜெயிக்க முடியல எங்கேயும்? சொல்லுங்க. தனியா நிக்க வேண்டியதானே அவரு? யாரோ ஒரு ஐபிஎஸ் வந்தாரு, திடீர்னு வந்தாரு, இன்னைக்கு மக்கள் செல்வாக்கோட இருக்கிறாரு. இத்தனை வருஷமா நீங்க நடிக்கிறீங்க, நாடகத்தில் நடிச்சீங்க, சினிமால நடிச்சீங்க. எஸ்வி சேகரும் தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் மக்கள் உங்க பக்கம் இல்ல? அதிமுக எம்எல்ஏவா இருந்திருக்காரு அவரு. எதனாலங்க? அன்னைக்கு அம்மா இருந்தாங்க, செல்வி ஜெயலலிதாவால நீங்க புண்ணியம் கட்டிக்கிட்ட. நீ தனியா நின்னா ஜெயிக்க முடியுமா?
அதனால சும்மா பேச்சு. அவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு கறிக்கு உதவாத காரியத்தில் என்கிட்ட வந்து நீங்க கேள்வியை கேட்கக்கூடாது. மிக்க நன்றி ஃபாதர். அண்ணாமலை குறித்து பல்வேறு தகவல்களையும் பாஜகவுக்கு ஒரு ஆலோசனையாகவும் பல்வேறு தகவலை எங்களுக்கு வழங்கினீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி.